Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் யாஸ். ஸோ இன்னைக்கோட வீடியோ எந்த ரிசர்ச் எது பார்த்தியும் இருக்க போகிறது இல்லை, ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இது. இது வந்து நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்கள் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ண கோல் இது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு. ஸோ இது பாருங்க, இதுல வந்து இன்னைக்கோட வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா இது உங்க லைஃபையும் சேஞ்ச் பண்ணல. ஏதோ ஒரு விதத்துல வந்து இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் என்னோட ஃபேஸ்புக் குரூப்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஸோ இது பாருங்க, இது பார்த்து மட்டும் நான் இன்னைக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஆஹ் இது என்னோட லைஃப்பை மாத்திருக்கு. கண்டிப்பா உங்க லைஃப்பையும் மாத்தும்னு நான் நம்புறேன். ஏன்னா இது ஒரு சின்ன மோட்டிவேஷன். இது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சோன்னா நம்ம லைஃப் வந்து பெரிய அளவுக்கு வந்து சேஞ்சஸ் ஏற்படும். ஸோ இதில் ஒரு சின்ன ஃபர்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு மாதத்துலேயே வந்து 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் ரீச் பண்ணியிருக்கோம். இது பெரிய நம்பர் இல்லட்டாலும் எனக்கு இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா இது நான் ரொம்ப டைம்லேருந்து நான் இழுத்தடிச்சிட்டு இருந்த விஷயம் தான். ஒன்று என்னோட சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தமிழ் லாங்குவேஜில் இதே நான் வந்து ஹிந்திலையும் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து தமிழில் பண்ணணுன்னு இருந்துச்சு. நான் அதனால் தமிழில் பண்ணியிருக்கேன். ஏன்னா தமிழில் எந்த சேனலும் இந்த மாதிரி ஷேர் பண்ணதில்லை ஆன்லைன் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ அதுக்கு இந்த நான் சேனல் க்ரியேட் பண்ணேன். அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இது வந்து நிறைய டிலே பண்ணியிருக்கேன். ஸோ இது பற்றி மட்டும் நான் இன்னைக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ஸோ இது பாருங்கள், இது வந்து டூ இட் நவ். இது வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி தான். இது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எல்லா விஷயமும். ஆனா இது வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரும். ஸோ ஃபியர் ஃபேக்டர், டூ இட் நவ், இந்த ரெண்டு விஷயம் நீங்க பண்ணாலே வந்து பெரிய லெவலுக்கு வந்து உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ டூ இட் நவ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி நான் சேனல் வந்து பல வருஷமா வந்து லான்ச் பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. அது வந்து நான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை வந்து அது பின்தள்ளிட்டு இருந்துச்சு. நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன், நல்லா கேமரா வேணும், நல்ல ரெக்கார்டிங் செட்டப் வேணும், நல்ல ஆடியோ வேணும், நல்ல ஃபேஸ் வேணும். ஆனா வந்து என்னமோ ஒண்ணு இருக்கிறத வச்சு பண்ணணும்னு சொல்லி நான் லான்ச் பண்ணேன். இன்னைக்கு பாருங்க, ஒரு மாசத்துல வந்து எனக்கு 2600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்காங்க. நான் இது வரைக்கும் வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நடந்திருக்காது. அதே மாதிரி வந்து நான் மெர்ச்ல இது வந்து எனக்கு மெர்ச்லயும் வந்து நிறைய என்னோட பிசினஸ்ல வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். எதனாலனா, ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடிய கட்டாயம் ஆயிடும். ஏன்னா இல்லைன்னா நம்ம வச்சு ரவுஸ் பண்ணுவானுங்க அவங்க. ஸோ அதனால ஒரு விஷயத்த வந்து நீங்க அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒண்ணு தோணுது, நீங்க அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒருத்தரோட ஷேர் பண்ணுங்க. நான் இது வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னோட வந்து நான் ரெக்கார்டிங்ஸ்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்களா, என்னோட லைவ் வந்து 39 டிசைன்ஸ் இருந்துச்சு மர்ச்ல. ஸோ இது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ஏதோ ஒரு ரிசல்ட் காட்டணும்னு சொல்லிட்டு நான் டிசைன்ஸ் போட அப்லோட் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 157 டிசைன்ஸ் வரைக்கும் லான்ச் ஆயிருக்கு இன்னி வரைக்கும். ஸோ இது பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல வந்து நான் 100 டிசைன்ஸ்க்கு மேல நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் என்னோட இதுல. ஸோ தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து இப்பவே தயவு செஞ்சு என்ன இருந்தாலும் நீங்க வந்து பண்ண பாருங்க. இன்னொன்று வந்து ஃபியர் ஃபேக்டர், உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க உங்க கோல்ஸ் என்னங்கிறது. அது வச்சாவது நீங்க வந்து அதோட பயத்திலேயாவது நீங்க வந்து உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாயிரும். அது போக போக ஈஸி ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்த தான் இன்னைக்கு சொல்லணுன்ட்டு இருந்தேன். வீடியோ நான் அடுத்த வீடியோக்கு நான் வந்து கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன நீச்ல வந்து நீங்க டிசைன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி, அதுவும் நான் உங்களுக்கு 2-3 நாள்ல வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணி, நான் இதனால தான் வந்து கண்டினியூஸா வீடியோ போட முடியறதில்ல. நீங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 157 டிசைன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது லான்ச் பண்ணதுல இருந்தா பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பர்ஸ்லயும் பாருங்க. இது பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு சேல் வந்திருக்கு. ஸோ இது கன்சிஸ்டன்ட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3 நாள் 4 நாள்ல ஒரு சேல் வரும். ஸோ இப்போ நான் வந்து டிசைன்ஸும் வந்து ஃபுல்லா பப்ளிஷ் பண்ணனால 157 டிசைன்ஸ் லைவ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2 சேல் வந்துட்டே இருக்கு. ஸோ நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 500 இருக்கு. இதை நான் 500 சேல் முடிச்சோன்னே எனக்கு 1000 டிசைன்ஸ் நான் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ நினைச்சு பாருங்க, 1000 டிசைனுங்கும் போது 500ல வந்து நான் 150 லான்ச் பண்ணதுல எனக்கு 1, 2, 3ங்கிற சேல் வருது. இதே நான் வந்து 1000 டிசைன்ஸ் வந்து 1000மும் நான் பப்ளிஷ் பண்ணி 10, 15, 20 அந்த மாதிரி வந்து டெய்லி சேல்ஸ் வந்து 10, 20, 30 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதே அக்டோபர், நவம்பர், டிசம்பர் பார்த்தீங்கன்னா அது வந்து யூஸ்வலா நடக்கிற மந்த்ஸ் விட அந்த மந்த் வந்து 2, 3 மடங்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அது ஹாலிடே சீசன். நிறைய சேல்ஸ் நடக்கும் அந்த நேரத்துல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோல் என்னோட வந்து இந்த வீடியோல ஷேர் பண்றேன். 500 டிசைன்ஸ் வந்து நான் ஒரு மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வந்து
ஃபுல்ஃபில் பண்ணுவேன். ஸோ இது வந்து நீங்க 2 மாசம் கழிச்சு என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டிசைன்ஸ் வந்து லைவ்ல இருக்கும். நான் இந்த வீடியோ இது வந்து எதுக்கு நான் வந்து இந்த வீடியோல ரெக்கார்ட் பண்ணி சொல்றேன்னா, இது எனக்கு ஒரு அ அச்சீவ்மெண்ட் மாரி. இப்போ நான் இது உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் இது பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம் இப்ப எனக்கு. நான் இது பண்ணலன்னா, வேற வழியே இல்ல எனக்கு. நான் பண்ணியே ஆகணும். ஏன்னா, இத நான் வந்து ஓப்பனா வந்து என்னோட வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட Facebook குரூப்ல நீங்க இனி ஜாயின் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அங்க நெறைய கன்டென்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த மாரி 500 டிசைன் நான் வந்து இனி 2 மாசத்துல வந்து ஃபுல் ஆகும். இதே மாரி உங்களோட கோல்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஷேர் பண்ணுங்க. அது என்ன கோல்ஸ்ங்கிறது நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்லயும் லீவ் பண்ணலாம். ஏன்னா, இந்த இந்த மாரி நீங்க கமெண்ட் லீவ் பண்ணீங்கன்னா, இது உங்களுக்கே வந்து ஒரு இது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாத மாரி ப்ரோ. இது நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து நீங்க அச்சீவ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துரும். இல்லன்னா, நமக்கு என்னடா எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ, அதனால ஃபியர் ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்க. இப்போ, இன்னைக்கு உங்கனால என்ன பண்ண முடியுமோ, அத தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ் எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது உங்க லைஃப்ல மிகப்பெரிய மாற்றத்த கொண்டு வரும். இது வந்து நான் இதுக்குன்னு சொல்ல, எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் சரி, உங்க ஸ்டடீஸும் சரி, உங்க கரியரும் சரி, ஸோ ஆன்லைன் பிசினஸ்ல இது ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆயிருக்கு எனக்கு. நான் இது வந்து நெறைய விஷயத்துல வந்து நான் பார்த்துருக்கேன். என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்த சேனல்ல மோஸ்ட்டா ஷேர் பண்ற கன்டென்ட் எல்லாம் ப்ரோ என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நான் மத்த சேனல்ஸும் நெறைய பார்த்துருக்கேன். சும்மா அங்கேருந்து, இங்கேருந்து படிச்சு, கிடிச்சு அந்த மாரி பேசுவானுங்க. ஸோ அத தயவு செஞ்சு நான் பண்ண விரும்பல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஏன்னா இப்ப பாருங்க நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன கன்டென்ட் போடணும்னு எனக்கு தெரியும். ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த அளவுக்கு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ உங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ அந்த மாரி நீங்க வந்து அதே மாரி நான் சொன்ன மாரி உங்க கோல்ஸ வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. பீஸ்.